கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் துப்பாக்கி முனையில் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். விவரங்கள் கார்த்திக். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து படையில் வந்த இளைய கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடி கொடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படகை வந்து கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த படகு வந்து பழுதானதன் காரணமா அந்த படகை வந்து விடுவிச்சுட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் மீனவர்களை சுத்தமாக மீன்பிடிக்க விடாமல் முற்றிலும் விரட்டி அடிச்சிருக்காங்க. இதன் காரணமா பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் படகு ஒன்றுக்கு 10,000 50,000 நஷ்டத்திலிருந்து கருதி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படை ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டுவது போன்ற ஒரு காட்சி வந்து மீனவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்காரு. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியா ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவது, சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர் கதையா இருக்கு. இதை தடுக்க வேண்டிய மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர் குற்றம் சாட்டுறாங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள் துப்பாக்கி முனையில் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த முதல் காட்சியை நாம் வெளியிட்டிருக்கிறோம். விவரங்களை விரிவாக தந்தமைக்காக நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.